ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய சொந்த தொழிலானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதே போல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருந்து அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலை வரைக்குமே பார்த்திங்கன்னா இவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து எப்படிலாம் அமைய போகுது, வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சமானது ஏற்படுகிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போதே புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோட சூரியனும் சேர்ந்து அமர்ந்துள்ளதுனால புதாத்திய யோகங்கள் உருவாகி உள்ளது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில் இந்த காலகட்டங்களானது துவங்கியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றனர். ஜூன் 22ஆம் தேதி அன்று புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 7ஆம் பார்வையை கும்பத்திற்கு கொடுக்க போகின்றார். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பத்ர ராஜயோகங்கள் உருவாகிறது. இந்த கிரக அமைப்புகளால் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான உச்சத்தில் இருக்கிறாரு. ராசினருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா இருக்கிறார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் 2 சுப கிரகங்கள் இருப்பது நிறைய முயற்சிகளை தாண்டி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதை காட்டிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஓராண்டாக நன்றாக பார்த்திங்கன்னா இல்லை எனிலுமே இனி அற்புதமாக இருக்கும். மீனராசினர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் போகும். மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நெகட்டிவான அமைப்புகள் ஏற்படும். 40-50 வயதை கடந்தவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்திலும் அஷ்டம சனி காலகட்டத்திலும் ஒரு மனிதனை நம்ப வைத்து ஏமாற்றும். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கக்கூடிய பாடமாக அது அமையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 20-30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய சோதனை உங்களுக்கு படிக்கட்டுகளாக பார்த்திங்கன்னா அமையுங்க. நடுத்தர வயதை தாண்டியவர்களுக்கு வியாபாரம் தொழிலானது பார்த்திங்கன்னா நன்றாகவே இருக்கும். சுவாமியை மனதார வழிபாடு செய்வீர்கள். கௌரவங்களானது ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்வீர்கள். ரிஷிகேஷ் வட மாநில யாத்திரை, திவ்ய தேச தரிசனம், சித்தர் பார்த்திங்கன்னா தரிசனத்திற்கு செல்லக்கூடிய அமைப்புகளும் உள்ளது. சித்தர் தரிசனத்திற்கும் பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களிடையே காணப்படுது. விருப்பப்பட்ட புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்ச குரு பார்ப்பதனால ஆன்மீக எண்ணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்வதில் ஈடுபாடுகள் நிறையவே அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல நம்பிக்கையான உதவியாளர்கள் கிடைப்பார்கள். அதே போல் சோசியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா நல்ல பெயர்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அதிகாரம் பதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது. அந்தஸ்து, பதவி உயர்வுகள், கௌரவங்களானது கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகளானது தீருங்க. நிறைய பாக்கியங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆணாதிக்கத்தால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆணை அடக்கி ஆள்வதற்கான சந்தர்ப்பங்களானது கிடைக்கும்.
சுப காலகட்டங்களாகவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவே இருக்குங்க. பணவரவானது திருப்தி தருவதாகவே இருக்கும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பிறக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களால் நிறைய நன்மைகளானது உண்டாகுங்க. உங்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா புதிய பொருட்சேர்க்கையானது உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில் பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பண விஷயத்திலையும் சரி, மற்ற விஷயத்திலையும் சரி, பொருளாதார விஷயங்களையும் சரி, தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு உதவிகளை செய்து வருவாங்க. உறவினர்களால் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய தந்தையினுடைய வழியில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவே முடியும். பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கணும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது இப்பொழுது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது சிறந்தது. அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது. அதேபோல் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலங்களானது உண்டாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். மேலும் பல முக்கியமான முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு காலமாகவே பார்த்திங்கன்னா அமைகிறது. குரு ராசியில் சஞ்சரிப்பதனால தன்னம்பிக்கை, மதிப்புகள் மற்றும் செல்வாக்குகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதமாக இருந்த வேலைகள் நிறைவேறக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகளும் மரியாதைகளும் பார்த்திங்கன்னா உயருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளானது ஏற்படும். புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் அல்லது பொறுப்புகளானது கிடைக்கலாம். அரசு சார்ந்த காரியங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் நிறையவே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபங்களானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன்களானது அமையக்கூடும். காதல் உறவுகளில் இருந்த தடைகளானது குறையுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகளானது நடைபெறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் இப்பொழுது கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் சில இது பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்கள் நிறைவேறியிருக்காது. அந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்களானது இப்பொழுது பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மீனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரக அமைப்புகள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். வெளிநாட்டு பயணம் மற்றும் தொலைதூர பயணங்களால் செலவுகள் கூடுதலாகவே உங்களுக்கு ஏற்படலாம். பண விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப அவசியமானது. ராகுவினுடைய தாக்கத்தினால முதலீடுகள் மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனங்கள் தேவை. யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கேதுவினுடைய காரணமாக வருமானங்கள் இருந்தாலுமே சரி, சேமிப்பதில் சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்பொழுது தூக்கமின்மை, மன அழுத்தம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உடல் சோர்வுகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய உணவு முறையிலிருந்து, உங்களுடைய தூக்கத்தினுடைய நேரங்களினுடைய அளவீடில் இருந்து இந்த மாதிரி சரியான முறையில் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில
பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாததற்கு எப்படி சாப்பிடணும், எப்படி பார்த்திங்கன்னா அதை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உணவுகள் பழக்க முறைகள்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது, தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா உருவாகாது. ஸோ ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த விஷயங்கள்ன்ட்டு நீங்கள் கரெக்டாக அதன்படி நடந்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.